அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. சிந்துக்கண்ணு, என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு? ரத்னப்பா, நான் சித்தார்த்து கூட சண்டை போட்டு தான் இங்க வந்தேன். இப்பதான் எல்லாம் சமாதானம் ஆயாச்சு. அபிமன்யு அங்கிளும் வந்துட்டாங்க. அதான் வீட்டுக்கு போலான்னு. என் புள்ள இன்னும் சின்ன புள்ள நினைச்சிட்டு இருந்தா பொறுப்பாதாமா இருக்க. இல்லப்பா, தாராளமா போயிட்டு வாமா. ஒண்ணு நான் கட்டிக்கிட்ட வீட்டுக்கு போறேன்பான்னு சொல்லும்போது அதெல்லாம் போக கூடாது, இங்கே இருந்தா நான் சொல்ல மாட்டேமா. சந்தோஷமா போயிட்டு வா. ஆனா சிந்துக்கண்ணு, அடுத்து ஜீவா ஜோதிகா விசேஷம் இருக்கு. பாத்திருக்க கடற்கரை நாள் ஓடிடும். அந்த டைம் ஒரு வாரம் 10 நாளுக்கு முன்னே இங்க வந்து இருந்துக்கோ. கண்டிப்பாப்பா. அப்பா அப்ப நான் இப்ப கிளம்பவா? நீ ஏன் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது நான் என்னமா சொல்ல போறேன்? சித்தார்த் நேத்தே பேசினா, அப்ப முதல்ல சொன்னேன் என் ஃப்ரெண்ட இங்க இருந்து கூட்டிட்டு போயிடாதன்னு. அப்பா, நீயும் சித்தார்த்தும் போயிட்டு வாங்கம்மா. அப்ப அபிமன்யு அங்கிள்? அவன் என் ஃப்ரெண்டு, கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டும். ஜீவா ரிசப்ஷன்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் அனுப்பி விடுறேன். அப்பா. என்னம்மா? இல்லப்பா, அது வந்து என்ன மாமா, உங்க பொண்ணுக்கு என்னமா? சித்தார்த், என்ன அப்பா மகளுக்கு ரகசியம்? ஆமாமா, பெரிய ரகசியம். நீ வேற வீட்டுக்கு போலாமாப்பான்னு கேக்குறா. நான் என் ஃப்ரெண்ட விட்டுட்டு போமாங்கிறேன். அதுக்கு என்னமோ யோசிக்கிறா. சித்தார்த், அன்னைக்கே உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என் ஃப்ரெண்ட விட்டுட்டு நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்கன்னு சொன்னேனா இல்லையா? இல்ல, அது வந்து மாமா, ஏண்டா 2 பேரும் இழுக்கிறத பார்த்தா அபிமன்யவும் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ? ஆமா, கூட்டிட்டு போவான். அங்கிள். சிந்துமா, அங்க வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால போகணும்பா, கிளீன் பண்ணணும்பான்னு சொன்னான். ஆனா என் மருமகளை கூட்டிட்டு போயிட்டு வாடான்னு. அதுக்காக என்ன கூப்பிட்டா எப்படி? ஏற்கனவே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் பேசிட்டேன். என் தங்கச்சி வைஷு சாலா கிட்டயும் பேசிட்டேன். ஜீவா ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அங்க வந்து இருந்துக்கிறேன். அது வரைக்கும் என் தங்கச்சிங்க 2 பேரும் என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. நான் இங்கே இருந்துக்கிறேமா. இல்ல அங்கிள். இந்துமா, இப்பதான் சீக்கிரம் ஆபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து என் ஃப்ரெண்டு என்ன வெளியே கூட்டிட்டு போறாங்க. ஜாலியா இருக்குமா, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. பழைய நினைவுகள்லாம் அப்படியே மனசுல மலைச்சாரல் மாதிரி வந்து வந்து போகுது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சந்தோஷம் சொல்றது விட நிறைவா இருக்கு. ஏன்னா ஒரு 20-25 வருஷம் வாழ்க்கைய இழந்துட்டேன். ஜெயில பாதி, தனிமையில பாதி. இப்போ இது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜீவா ரிசப்ஷன் வரைக்கும், அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுலதான். சித்து, அப்பா, நீங்க மட்டும் இல்ல, ரத்ன மாமாவும் சேர்ந்து முடிவு எடுத்தாச்சு. இனி மாத்துறதுக்கு என்ன இருக்கு? சிந்து, சித்தார்த், அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல மாமா. சந்தோஷமா உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நாள் ஆச்சா வீட பூட்டின மணிக்கு அப்படியே இருக்கு. இன்னைக்கு நானும் சிந்துவும் போய் அதெல்லாம் கிளீன் பண்ணி வீட்டை கொஞ்சம் நீட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் சிந்து அப்புறம் எப்போ வரலாம்? தோணும் போது வந்துடலாம் சித்து. அவ்வளவுதான், நாங்க பாத்துட்டு சொல்றோம் மாமா. டேய் சித்தார்த், அப்பா இருந்துக்கிறேன்டா. சரிதான் சித்தார்த், நீங்க போய் இதுக்கு வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஒரு 2 பேரை விட்டா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவாங்க. ஐயோ இல்ல மாமா, நம்ம வீடு நாம தான் பாத்துக்கணும். அதுவும் எங்க 2 பேருக்கு தான் தெரியும் எதை எங்க எப்படி பிக்ஸ் பண்ணணும். வீட்டுல சின்ன சின்ன சேஞ்ச் வேற பண்ண வேண்டியிருக்கு. அதனால நாங்க போயிட்டு வரோம் மாமா. சரிப்பா சித்தார்த். சிந்து, அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். உங்ககிட்ட சொல்லிட்டு அப்படியே அபிமன்யு அங்கிளை கூட்டிட்டு போவான்னு பார்த்தேன். அங்கிளே வரலைங்கிறாங்க. சரிப்பா, பாத்துக்கோங்க. நாங்க போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வரோம். சரிமா. அங்கிள், நாங்க போயிட்டு வரோம். சரிமா. சித்தார்த், கவனமா கூட்டிட்டு போய் என் மருமகளை நல்லா பாத்துக்கோ. கரெக்டா டைமுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுத்துரு. இப்படி எல்லாம் இருக்கணும் அப்பாவோட அட்வைஸ். மகனுக்கு நல்லா சமைச்சு போடுமான்னு சொல்றதை விட்டு என் மருமகளுக்கு நல்லா சமைச்சு கொடுறா நேரத்துக்குன்னு சொல்றாரு. நல்லா இருக்குப்பா இது. இல்ல ரத்னம், நம்ம பிள்ளைக்குதான் சமைக்க தெரியாதே, அதான். சரியாதான சொல்ற. சரிங்கப்பா, கிளம்புறோம். சரிம்மா. ரத்னம், வீரா கல்யாண ஆல்பம் காமிக்கிறேன்னு இல்ல? ஏய், நம்ம ரூம்ல எடுத்து வச்சேன்டா. சரி வா நம்ம அதை போய் பார்க்கலாம். இதோ வந்துட்டேன். அப்பா, அட கொடுமையே, வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புவாங்க. அதுவும் போச்சா? ஓய், என்ன சித்து? இல்ல, போற போக்குல நம்ம 2 ஜீவன் இருக்கிறதே மறந்துடுவாங்க போல. ஆமாண்டா, நீ சொன்னது சரியா போச்சு. நான் சொன்னதா? என்ன சொன்னேன்? இல்ல, நம்ம 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சொன்னேன். சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நிறைய சொன்னேன், நீ எதை சொல்ற? உன்னை என் நேரமா அப்பா நினைப்பாங்களா அம்மா நினைப்பாங்களா சொல்லு? நான் தான் உன்னை எப்பவுமே நினைச்சிட்டு இருப்பேன். நீ சாப்பிட்டியா, தூங்குனியா, என்ன பண்ண, ஏது பண்ணனு நான் தான் உன்னை நினைச்சிட்டு இருப்பேன்னு சொன்னேல. ஆமா, அன்னைக்குதான் அந்த மூவி பார்த்தேன், அதனால சொன்னேன். அதானமா உண்மை. எப்பவுமே 24 மணி நேரமும் நான் தான் உன்னை நினைச்சிட்டு இருப்பேன். ஆமாண்டா, அது சரியா போச்சு. அது இப்போ பாத்தியா, இங்க ரத்னப்பா கூட இப்ப பாரு சிந்துக்கண்ணு சொல்றாரு. இப்ப ஃப்ரெண்ட பார்த்தாலும் குடுகுடுன்னு ஓடுறாரு. ஏண்டா 2 பேரும் கிளம்புறோமே, வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்ப வேண்டாம்?
என்னடா சிரிக்கிற? வைஷ்வத்த சாலாத்த மரகதமா எல்லாம் வாரேன்னு சொன்னப்போ அவரார் வேலையை பாருங்க நான் ரத்னா பாட்ட சொல்லிட்டு கிளம்பிக்கிறேன்னு வந்துட்டேன். இப்ப என்ன உனக்கு இந்த இது? அது ரத்னப்பா கூட வருவாருன்னு நினைச்சேன். ஏன் வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புனாதான் வருவியா? அப்படின்னு யாரும் வரலைனாலும் வந்துதானே ஆகணும். அங்க நம்ம வளர்த்த செடி எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏதோ அப்பப்ப சாரல் வேந்துட்டு இருக்கறனால செடியெல்லாம் ஃப்ரெஷ்ஷா அப்படியே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாடா போய் எல்லாத்தையும் பார்க்கலாம். சரிமா வா. ம். கிளம்பியாச்சா? சாரி சிந்து, உன்னை வந்து பார்க்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். சரத்துக்கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே டைம் போயிடுச்சு. வீட்டுல எல்லாரும் என்ன பண்றாங்கன்னே தெரியல. காலையில தூங்கி எழுந்ததுல இருந்து ரூமை விட்டு வெளியே வராமையே இருந்துட்டோம். இனி எல்லாம் இப்படி இருக்கவே இருக்காத. நீயா இரு, இது நம்ம வீடு. யாரு எதுவும் சொல்லி எதுவுமே ஆக போறது இல்ல. ஆனா அவங்க நல்ல என் மனசை மட்டும் குழப்பி விட்டுட்டாங்க. இல்ல இனி யாருக்காகவும் எதுக்காகவும் குழம்பவும் கூடாது, யாரையும் விட்டுட்டு போயிடணும்னு நினைக்க கூடாது. என் குடும்பம் இது, என்னோட குடும்பம். நான் இங்கதான் இருப்பேன். வேணி, சாலாத்த, என்னம்மா இவ்வளவு நேரம் எழுந்து வராம இருந்த? உடம்புக்கு ஏதாவது செய்தா? அப்படிலாம் இல்லத்த, நல்லா இருக்கேன். காலையில இருந்து இன்னும் காஃபி கூட குடிக்கல. இல்லத்த, இனிமேல் தான். சரி வா, காஃபி ஊத்தி தாரேன். சரிங்க. வாசுகி, சுபா, மதி, சிவானி யாரையும் காணோம். சுபாவும் சிவானியும் மாடிக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாடிக்கா? மொட்டை மாடிக்கா? ஆமாமா, சிவானி ஏதோ வாக்கிங் போறேன்னு சொன்னா, அதனால சுபாவும் கூட சேர்ந்து போயிருக்கா. வாசுகி உள்ள கிச்சன்ல தான் நிக்கிறா. மதிய ஆதவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கா. ஓ சரிங்க. சரி வா, நீ முத காஃபி குடி. சரத்து இல்லத்த, லேட் ஆயிடுச்சு, நான் டியூட்டிக்கு போயிட்டு வரேன்னு கிளம்பிட்டாங்க. ஓ ஆமாமா, மணி ஆயிடுச்சுல. சரி, மதிய சாப்பாட்டுக்கு வந்துருவான்ல? வந்துருவாங்க. அப்போ ஓகேமா. கிச்சன்ல ஏதோ வேலை இருக்கா? இல்லம்மா, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. வேணி, நீ எதுக்கு இப்ப காஃபி குடிச்சிட்டு? டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. டிஃபன் சாப்பிட்டு அப்புறம் காஃபி குடி. ஓகே இதோ டைனிங் டேபிள்ல நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். அது மரகதம் எடுத்து வச்சிட்டு இருந்தா. நீ போய் சிவானிய சுபாவி என்ன கூட்டிட்டு வந்துறியா? மொட்டமாடியில இருக்காங்க, இங்க இருந்து கத்துனா கேட்காது. ஓகே நான் போய் கூட்டிட்டு வந்துறேன். சரிம்மா, பாத்து போ. ஏமா தங்கம்மா, என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? எனக்கு இந்த ஜீவாவை பிடிக்கல, கல்யாணத்தை ஏமாத்தி பண்ணி வச்சிட்டீங்க. அதுவும் இந்த கூட்டு குடும்பத்துல நான் இருக்க மாட்டேன் என்னென்னமோ சொன்னியேமா. என்னப்பா? இல்ல இப்பலாம் ஆபீஸ் கூட ஒழுங்கா வர மாட்டேங்கிறியா, அதான் கேக்குறேன். அது ஒண்ணு இல்லப்பா, ஜீவா ஆபீஸ் கிளம்பவே லேட் ஆயிடுதா. ஒவ்வொரு நேரம் ஆபீஸ்ல மீட்டிங் இல்லன்னு இங்க வீட்லயே தான் இருக்கான். அதான்ப்பா, அப்படியே அவனை பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கறனால நம்ம ஆபீஸ்க்கு வரவே முடியலப்பா. அப்பா கொஞ்ச நாளைக்கு நீயே பாத்துக்கோவே. என்ன பார்ட்னர்? நீங்க பார்ட்னர்ங்கறத மறந்துட்டீங்களா? அது இல்ல சத்யமூர்த்தி. சரியில்ல பார்ட்னர், இது சரியே இல்ல. இந்த கல்யாணத்தை எனக்கு பிடிக்காம பண்ணி வச்சுட்டேன்னு என்ன திட்டுனீங்க பார்ட்னர். இப்ப பார்த்தா ஜீவன் உயிரா இருக்கீங்க பார்ட்னர். என்ன பார்ட்னர் இது? வாட் பார்ட்னர்? ராங் பார்ட்னர். அப்பா இல்லடா கண்ணு, நீ அங்க சைன் பண்ணாம எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது. ஆமால அப்பாப்பா, சாரிப்பா. இன்னைக்கு வேணா ஒரு 11-12 மணிக்கு டக்க கிளம்பி வந்துறேன். இல்லமா, எப்படியாவது சமாளிக்க வேண்டியதான். இவ்வளவு நாள் கல்யாணம் வேண்டாம், குடும்பம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்த. இப்பதான் என்னமோ ஜீவான்னு சொல்லிட்டு இருக்க. அந்த குடும்பத்துல உள்ள எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்க. இத போய் நம்ம ஆபீஸ்க்காக அதெல்லாம் நம்ம பாலாக்கலாமா? நீயாவே இரு, உன்னால முடியறப்ப நம்ம ஆபீஸ்க்கு வா. சொல்ல போனா அப்பாவுக்கு நீ இப்படி வீட்டுல இருந்து ஜீவாவை பாத்துக்கிறதா சந்தோஷம். இது ரொம்ப கவலைப்பட்டேமா. ஐயோ, அவசரப்பட்டு ஜீவாவை தாலி கட்ட வச்சுட்டோமான்னு. இப்ப நான் நினைக்கிறேன் அவசரப்படல, ரொம்ப நிதானமா யோசித்துதான் சொல்லியிருக்கேன். என் பொண்ணு எப்பேற்பட்ட குடும்பத்துல வந்து எவ்வளவு அழகா குடும்பம் நடத்திட்டு இருக்கா. குடும்பமா? ஆமா பார்ட்னர், ஏன் பார்ட்னரை இப்படி பாக்குறது ஒரு சந்தோஷம். சரி பார்ட்னர், நான் கிளம்புறேன், லேட் ஆயிடுச்சு. இங்க ஒண்ணும் வரணும்னு அவசியம் இல்ல. ஏதாவது ஃபைல்ல சைன் பண்ணணும்னா இங்கிலீஷ் கிட்ட வேணா நான் கொடுத்து விடுறேன். சரிப்பா, நானும் முடிஞ்சா வர ட்ரை பண்றேன். நோ ப்ராப்ளம் பார்ட்னர். இங்கிலீஷ் சும்மாவே அப்பப்போ உன்னை பாக்கணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. இனி டெய்லி பைங்கிலி கிட்ட கூட ஃபைல்ல கொடுத்து விடுறேன். சரிங்கப்பா. சரிங்க பார்ட்னர், ஜீவாவை பாத்துக்கோங்க, நான் கிளம்பட்டா? வாரேன் தங்கம்மா. போயிட்டு வாங்கப்பா. ஆனாலும் தங்கம்மா, அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்க. நீ ஜீவா கூட நல்லா பேசிட்டு இருக்கிறத பாத்து. அப்பா, ஐயோ அப்பா, ஐயோ புரியாம பேசுறீங்கப்பா. ஜீவா கூட இந்த அளவுக்கு பேசுறேன்னா ஜீவா சரியாகட்டும்ங்கறக்காக. அப்பா, நம்ம அம்மாவை இழந்துட்டு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், அதே மாதிரி இந்த குடும்பம் ஜீவாவை இழந்துடக்கூடாது. நம்ம கஷ்டம் நம்மளோட போகட்டும்பா. இனி யாருக்கும் அந்த கஷ்டம் வர வேண்டாம். அதுக்காக தான்ப்பா ஜீவாவை நல்லா பாத்துக்கிறேன். கண்டிப்பா அவனை மரணத்தோட பிடியில இருந்து கொண்டு வருவேன்ப்பா. கண்டிப்பா கொண்டு வருவேன். சிவானி, போதும். பாப்பா, நீ நடக்கிறத பார்த்தா எனக்கு மூச்சு வாங்குது. போதும்
சிவானி இதோட நிப்பாட்டிக்கோ. ஏய் சுபா, இது நான் மெதுவா தானே நடந்துட்டு இருக்கேன். டெய்லி காலையில 1/2 hour சாயங்காலம் 1/2 hour நடக்கணும். இப்ப நான் 1/4 நேரம் தான் நடந்திருக்கேன். இன்னும் 1/4 மணி நேரம் நடக்கணும். ஏய் மூச்சு வாங்குதுமா, கொஞ்ச நேரம் உட்காரவாது செய்ய. அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது சுபா. ஏன் சிவானி, நானும் கவனிச்சுட்டா இருக்கேன். உட்கார முதல்ல கஷ்டப்படுற, எழுந்திருக்கும் போது கஷ்டப்படுற, அதை விட நடக்கும் போதே மூச்சு வாங்குது. இதெல்லாம் எத்தனை மாசத்துல இருந்து ஆரம்பிக்கும்? ஏன் சுபா? இல்ல இதெல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆசையா இருக்கா? நான் கூட இப்படி எல்லாம் கஷ்டப்படுறியே, இனி நான் கஷ்டப்பட எத்தனை மாசம் இருக்குன்னு நீ கேக்குறியோன்னு நினைச்சிட்டேன். அது கஷ்டமா? இதெல்லாம் நான் கஷ்டமா நினைக்கவே மாட்டேன். ஏன்னா இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்னு நான் எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? எனக்கு புரியலையா? ஏதோ கஷ்டம் கஷ்டம்னு சொல்றது புரியுது. இல்ல நான் சொன்னதை நீ திரும்ப திரும்ப கேளு, புரியும். வேண்டாம், எதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு? இரு, நான் அப்படியே இன்னொரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். ஏய் சிவானி, இப்படி மொட்டை மாடியில வாக்கிங் போறதுக்கு நம்ம தெருவுக்குள்ள அப்படியே மெதுவா நடந்துட்டு போனாலும் கொஞ்சம் வேடிக்கை பார்த்த மாதிரி இருக்கும். வா பேசாம நீ கீழே இறங்கு. 3வது மாடி. எப்பா இந்த படி ஏறுங்களே டயர்ட் ஆயிடும். இதெல்லாம் இங்க நட வேற. நீ வா வா, நம்ம கீழே இறங்கி போய் பொறுமையா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம தெருவுக்குள்ள நடந்துட்டு வருவோம். சுபா, தெருவுக்குள்ள நடக்கிறதுக்கு இதுவே பெட்டர். ஏன்? எங்க உங்க ராமண்ணா என்ன பாடா படுத்துறாரு வெளியே நடக்கும்போது? என்னவா? அதிகமா கார் வண்டி எல்லாம் போகுதா, அதனால பொல்யூஷன் ரொம்ப வருது. வெளியே நீ நடக்கும்போது மாஸ்க் போட்டுக்கோன்னு சொல்றாரு. மாஸ்கா? நீ ஏன் சொல்லு சுபா. நான் சும்மா நார்மலா நடக்கும் போதே மூச்சு வாங்கி தன்னால கிசு புசுன்னு ஆகுது. இதுல நான் மாஸ்க் போட்டு 10 8 வைக்க முடியுமா? அவ்வளவுதான், மூச்சு முட்டிடும். சொன்னா இதுக்குதான் உன மொட்டை மாடியில நடக்க சொல்றேன் நடங்கிறாரு. ஆத்தாடி, நீ மூச்சு வாங்குறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. இதுல மாஸ்க் வேறையா? ஆமா, நான் நடக்கிறதே ரொம்ப ஸ்லோவா நடக்கிறேன்ல, அதனால பொல்யூஷன் ஃபுல்லா ரொம்ப பாதிக்குமா. மாஸ்க் போட்டா நீ வெளியே நட, இல்ல மொட்டை மாடியிலே நடந்துட்டுன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் ஓகே தான். எது ஓகே? ராமண்ணா சொல்றது ஓகே தான். அதானே, எப்படி தங்கச்சி அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணாம இருப்பீங்க? எப்பவுமே நாத்தனா மதனியே டீல்ல விடுறதானே உங்க பழக்கம். ஓய் சிவானி. சுபா, ராம் சொல்லலாட்டியோ எனக்கு இந்த மாதிரி மொட்டை மாடியில நடக்கதா ரொம்ப பிடிக்கும். நல்லா சிலு சிலுன்னு காத்து வருமா, அப்படியே மெதுவா நடந்துகிட்டே இருக்க, ஏதாவது பாட்டு போட்டு அப்படியே கேட்டுட்டு இருக்க. எனக்கும் ரொம்ப பிடிக்கும் சுபா. ஓகே எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி பண்ற. சுபா, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறியா? ஆமா சிவானி. அப்புறம் இதெல்லாம் என்னமோ ஏதோ நம்ம முடிக்க கூடாதுல. ஏன் சிவானி, எனக்கு ஒரு டவுட். என்ன சுபா? இல்ல இதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தி வாக்கிங் போவா, மாடி ஏறி இறங்குவா. 8 மாசம் ஆரம்பிச்சதும் வீட்டுல உள்ள எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சா. சோபால உட்கார மாட்டா, கட்டில்ல உட்கார மாட்டா, கீழே தான் உட்காருவா, கீழே அவளா எழுந்திருப்பா. இதெல்லாம் எதுக்காகனா நார்மல் டெலிவரிக்காக. ஆனா கடைசியில அவளுக்கு நடந்தது ஆபரேஷன். இதுல இருந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நார்மல் டெலிவரி ஆகுறவங்களுக்கு எப்படினாலும் நார்மல் டெலிவரி ஆகதான் செய்யும். ஆபரேஷன்ங்கிறவங்களுக்கு ஆபரேஷன் தான். இதுல எதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுச்சு. சிவானி, இதுல உன் அபிப்பிராயம்? ஏய் சுபா, அப்படிலாம் இல்ல. கண்டிப்பா 8 மாசத்துக்கு அப்புறம் நம்மளால முடிஞ்ச வேலையை பாக்குறது, கீழே உட்காந்து எழுந்திருக்கிறது, இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். அது நமக்கு மட்டும் இல்ல, நம்ம குழந்தைக்கும் ஆரோக்கியம். பிரசவ டைம் ஆபரேஷனா இல்ல நார்மல் டெலிவரியான்னு நமக்கு தெரியாது. நான் இப்போல இருந்து நாம அதுக்கு தயார்படுத்திக்கிட்டோம்னா எதா இருந்தாலும் தவஞ்சிக்கலாம்ல. ஆமா சிவானி, கரெக்ட் தான். சுபா, இப்பவே நீ ஆபரேஷன் நார்மல் டெலிவரி இதெல்லாம் யோசிக்காத. நீயா இரு, உன்னோட இதை கரெக்டா செய். நல்லா சாப்பிடு. வேலை பாக்குற டைம் உன்னால முடிஞ்சது எல்லாத்தையும் செய். அதுக்கப்புறம் கட்டில தான் உட்காரணும், சேர்ல தான் உட்காரணும் அப்படிலாம் இல்ல. மெதுவா கைய ஊனி கீழே உட்காந்து பழகு. அதுக்கப்புறம் கைய ஊனி இல்ல யார் கை பிடிச்சாவது எழுந்து பழகு. இப்படியே நீ நார்மலா பண்ணிக்கிட்டே இருந்தாலேவோ கண்டிப்பா நம்ம உடம்பு மட்டும் இல்ல, நம்ம மனசும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். சிவானி, கண்டிப்பா நீ சொன்னபடி நான் ஃபாலோ பண்றேன். நமக்கு நார்மலா ஆபரேஷன் தெரியாம நாம எதுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு அசால்ட்டா இருக்காம உன் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதன்னு சொல்றேல. கண்டிப்பா என் கடமையை நான் கரெக்டா செய்யறேன். அவ்வளவுதான் சுபா. சிவானி சுபா, என்னடா இன்னும் தேடி வரலையே நினைச்சேன். சிவானி, நம்மள தேடி ஆள் அனுப்பிட்டாங்க. காலையில சாப்பாடு சாப்பிடும்ல, அதுக்குதான் நினைக்கிறேன். கரெக்ட். சிவானி, இனி இங்கதான் இருக்கோம், வா வா. இத வரேன் சுபா. என்னோட டைம் இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. 10 நிமிஷம் நடந்துட்டு தான்ப்பா சாப்பிட வருவேன். இல்ல சிவானி. ஹாய் சிவானி, என்ன வாக்கிங் போய் முடிச்சாச்சா? எங்க இன்னும் 10 நிமிஷம் பாக்கி இருக்கா. என்ன 10 நிமிஷமா? ஆமா வேணி, இன்னும் 1/2 hourக்கு 10 நிமிஷம் இருக்கு. 10 நிமிஷம் நடந்துக்கிறேன். என்ன சாப்பிட கூப்பிட்டாங்களா? ஆமா சிவானி. நான் ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு வரட்டா? அது எனக்கு பசிக்குது. சுபா, நீ வேணா சாப்பிட போ. சிவானி நடக்கிறேன்னு சொல்றப்போ ஏன் வேண்டாம் பானே, நான் கூட நிக்கிறேன். சிவானி, வேணி சொல்ற மாதிரி நான் சாப்பிட போகவா? போ சுபா. வேணி நீ கூட போ. நான் மெதுவா நடந்துட்டு அப்புறம் பதறாம இறங்கி வரேன். இல்ல எனக்கு பசி இல்ல சிவானி, நான் உன் கூட கொஞ்சம் நேரம் கம்பெனி கொடுக்குறேன். அப்போ ஓகே. அப்ப நான் கிளம்பவா? பசிக்குதுப்பா. இப்ப நான் ஒருத்தி இல்ல, 2 பேரு. இப்படி சொல்லி சக்தி அண்ணாவை ஏமாத்தலாம். எங்களை ஏமாத்தாத, ஓடிடு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சரி போ.
ஓகே சிவானி, நீ சீக்கிரம் வா. வேணி, சிவானி கூட்டிட்டு வந்துரு. சரி சுபா, நீ போ. வேணி, சரத்தானா டியூட்டிக்கு போயாச்சா? இப்பதான் சிவானி. காலையில இருந்து என்ன உன்னை ஆளை பார்க்கவே முடியல. அது ஒண்ணு இல்ல, கொஞ்சம் தலைவலியா இருந்ததா, அதான் அப்படியேவும் லேட்டா எழுந்து வந்தேன். ஓகே ஓகே, அதனால ஒண்ணு இல்ல வேணி. நான்லாம் அங்க இருக்கும்போது லேட்டா தான் எழுந்திருப்பேன். இப்பதான் இங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திருப்போம். ஏன்னா மாசம் கூடிச்சுல, இனி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமாவது பண்ணிக்கிட்டாதா கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும்னு சீக்கிரம் எழுந்திருக்கிறேன். ஓ அப்படியா? ஆமா சிவானி, என்னதான் இருந்தாலும் சிவானி, நம்ம 2 பேரும் ஒரு வகையில கொடுத்து வச்சவங்க தான். கொடுத்து வச்சவங்களா? ஆமா வேணி, நம்ம 2 பேருக்குமே அம்மா கிடையாது. அம்மா மட்டும் இல்ல, சொந்த பந்தானி யார் இருக்கா? ஆனா நம்ம வாழ வந்த வீட்டை பாத்தியா? நம்ம அம்மா வீட்டுல கூட இப்படி இருந்திருக்க மாட்டோம். அவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல? ஆமா சிவானி, அது நம்ம உண்மைதான். நானா இதை நினைச்சு அப்பப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவேன். சிவானி, சக்கரவர்த்தி அப்பாலாம் என்ன அப்படி பாத்துக்குவாரு. இந்த அப்பாவும் பெத்த பொண்ணு கூட இப்படி பாத்துக்குவாங்களான்னு தெரியாது. ஆனா என்ன பாத்துக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உன்னையும் பண்ணிருக்கோம் வேணி. கண்டிப்பா சிவானி. சிவானி, ரொம்ப மூச்சு வாங்குது, கொஞ்ச நேரம் கீழே உட்காந்துட்டு நடவேன். இல்ல இல்ல, உட்காந்து உட்காந்து நடந்தா அதுல என்ன இருக்கு? இப்படியே நடக்கிறதா நல்லது. மெதுவா தான் நான் நடக்கிறேன், அதனால ஒண்ணு இல்ல வேணி. ஐயோ சிவானி, எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படிதானே நம்மளோட அம்மா ஃபுல்லா நம்மளையும் இந்த அளவுக்கு சுமந்து பேத்திருப்பாங்க. மா, என்னதான் இருந்தாலும் இந்த வயசுல ஒன்ன வச்சு நான் பாத்துக்கணும். அதுக்கு ஒரு குடுப்பனை இல்லாம போச்சுமா. சரி வரட்டும், என் குழந்தை வரட்டும். இப்ப ஒன்ன மாதிரி நினைச்சு என் குழந்தைய நான் தங்கமா பாத்துக்கிறேம்மா. வேணி, நீ வேணா போய் சாப்பிட்டு வாவே. இல்ல இல்ல இருக்கட்டும். சிவானி, பாத்து ஸ்லிப் ஆயிடாத. நான் பாத்து. சிவானி, சிவானி, அம்மா, வேணி, வேணி, சிவானி, சிவானி, சிவானி ஒண்ணு இல்ல. வைஷாத்த, சாலாத்த, அசுகி, அப்பா. சிவானி, ஒண்ணு இல்ல சிவானி. வைஷாத்த, வேணி, இல்ல வேணி, கத்தாத, எனக்கு ஒண்ணு இல்ல. விழுந்துட்டு ஒண்ணு இல்லையா? சிவானி, எழுந்திருக்காத, நீ அப்படியே இரு, அத்தை வரட்டும். வேணி, எதுக்கு கோட்டுக்கிட்டே? என்னடி, என்ன ஆச்சு? மறக்கலாமா, சிவானி கீழே விழுந்துட்டா. என்ன, கீழே விழுந்துட்டாளா? சிவானி, அம்மாடி, என்னம்மா, எப்படி நீ? ஐயோ, மாசமா இருக்கிற புள்ள, இனி எதுவும் ஒண்ணு புரியலையே. மதனி, வைஷு மதனி, சீக்கிரம் இங்க வாங்க. சிவானி, வயித்துல ஏதோ அடிபட்டதாமா? சொல்லுமா, எப்படி விழுந்த? எங்க அடிபட்டுச்சு? வலி ரொம்ப இருக்கா? வயிறு வலி எதுவும் இருக்காடி? இல்லம்மா. சிவானி, என்னம்மா இந்த நேரம் இப்படி விழலாமா? ஐயோ, கொஞ்சம் கவனமா நடக்க வேண்டியதானே? ஐயோ வைஷம்மா, நான் மெதுவா தான் நடந்தேன். வேணி கூட பார்த்துட்டு இருந்தா. வேணி கூட சொன்னா, சிவானி மெதுவா ஸ்லிப் ஆயிடாதானே. ஒன்னு செகண்ட்ல எப்படி ஸ்லிப் ஆனேனே தெரியலம்மா. அடுத்த செகண்ட் விழுந்துட்டேன். அது வந்து சிவானி, பார்த்து ஸ்லிப் ஆயிடாத. சிவானி, சிவானி, ஸ்லிப் ஆயிடாத. நான் சொன்னனாலதான் சிவானிக்கு அப்படி ஆயிடுச்சா? நான் சொன்னனாலதான் சிவானி விழுந்துட்டாளா? ஐயோ சிவானி, என்னடி நீ இப்படி கீழே விழுந்து? சரி ஒண்ணு இல்ல, எழுந்துரு. அக்கா, நடக்க வேண்டாம் சாலா, யாரையாவது கூப்பிடலாம். வைஷாத்த, வீட்டுல ஜீவா தான் இருக்கா. ஜீவாவை கூப்பிட்டுமா? கூப்பிடுமா, உடனே கூப்பிடு. ஐயம்மா, அதெல்லாம் தேவையில்லம்மா, எனக்கு அடியெல்லாம் ஒண்ணும் பண்ணல. திடீர்னு ஸ்லிப் ஆகி விழுந்தனால ஒரு மாதிரி படபடன்னு ஆயிடுச்சு. இப்படி நான் நார்மலா தான் இருக்கேன். என்னடி இப்படி அசால்ட்டா சொல்ற? இந்த புள்ள கறி கேர்ஃபுல்லா இருக்க வேண்டாமா? கேர்ஃபுல்லா தான் இருந்தேன், எப்படி விழுந்தேன்னு எனக்கே தெரியல. சிவானி, எங்கயாவது வலிக்குதாமா? வயிறு எதுவும் இல்லம்மா, வலியெல்லாம் எதுவும் இல்ல. விழுந்ததுல ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். நீங்க யாரும் பயப்படாதீங்க, எனக்கு ஒண்ணு இல்ல. வேணி, கைப்பிடி, அப்படியே மெதுவா எழுந்து உட்காந்துக்குவேன். அதெல்லாம் வேண்டாம். ஜீவா, மதி, ஜீவாவை கூப்பிடுமா. ஜீவா கீழே தூக்கிட்டு போயிட்டோம். ஐயோ சாலமா, தூக்கிட்டு போற அளவுக்கு ஒண்ணு இல்லம்மா, நான் நார்மலா தான் இருக்கேன். நானே எழுந்து நடந்து வந்துருவேன். யாரும் பயப்படாதீங்க, எனக்கு ஒண்ணு இல்ல. விழுந்ததுல லேசா குறுக்கு பிடிச்சுக்கிச்சு. எப்படி எனக்கு எங்கேயும் அடிப்படல, எனக்கு எங்கேயும் வலியும் இல்ல. என்னடி நீ? ஐஷாமா, அழாதீங்க, எனக்கு ஒண்ணு இல்லம்மா. நீ கைப்பிடி. சரி சிவானி. சிவானி, இரு, நானும் வரேன். நீ அந்த பக்கம், நான் இந்த பக்கம் நினைக்கிறேன். இதுவா கை பிடிச்சு தூக்கிடலாம். ஐயோ, அந்த அளவுக்கு எனக்கு முடியாம இல்ல. நீ லேசா கை மட்டும் பிடி, நான் இழந்துக்கிறேன். ஓ, என்ன நேரமோ தெரியல, இப்படி நல்லா இருந்த புள்ள விழுவுமா? அதுவும் வளையல் போட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. இந்த நேரம் போய் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கலாமா? அசம்பாவிதம் இல்ல, இது வந்து நம்மளாலயா? இல்ல, நம்மளால இல்ல.
நான் கனவிலும் வசித்தேனே என்னுடைய உலகம் தனி